இப்போது மகர ராசி எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 10வது ராசியாக வரதுங்கிறது வந்து அந்த மகர ராசி. மகர ராசிக்கு 2019ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளை வச்சு ஆராயும் போது ஃபஸ்ட்டு குரு பகவான் எடுத்துக்குவோம். குரு பகவான் வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதிசாரம் பெற்று ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான இடமான 11ஆம் இடத்துல விருச்சிக ராசியில் இருக்கார். இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம். பல விதத்துலேயும் வந்து வெற்றியை வாரி குவிக்க போகிற இடம்னு சொல்லலாம். அதாவது பொருளாதார ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாகவும் சரி, இது வரைக்கும் இருந்த பிணக்குகள் எதுவும் இல்லாமல் இனிமேல் சூப்பரான லைஃப்பை நோக்கி போக போகிறீங்க. இந்த 2019ஆம் ஆண்டு வந்து மிகச்சிறப்பாக இருக்க போகுது. குரு பகவான், அதாவது தனக்காரகனான குரு பகவானே வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரப்போகுது. ஸோ எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானோட பார்வையும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அவரோட 7ஆம் இடத்து பார்வை, 9ஆம் இடத்து பார்வை ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது மூலியமாகவும் பல வகையிலையும் நன்மையான பலன்கள் தான் நடக்கும். அதே சமயம் வந்து சனி பகவான் வந்து ஒரு பக்கம் 7.5 சனியை நடத்திட்டு இருந்தாலும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கும். 10வதுக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுங்கிறது வந்து ஊருக்குள்ள ரெடியாக இருப்பாங்க நிறைய பேர். எப்படியாவது அவனை கடன்காரன் பண்ணிடணுங்கிற மாதிரி. இது வந்து எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் இந்த டைமில் கடனாவது வாங்கி உங்கள் பொருளாதாரம் மேலே வரணுங்கிற அமைப்பு நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம். பொருளாதார விஷயத்தில் மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு வரன் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த டைமு குரு பயிற்சியும் பாசிட்டிவாக வந்திருக்கு. கல்யாணம் கைகூடி வரும். அதே சமயம் சனி பகவான் ஒரு இடத்துல நெகட்டிவாக இருந்தாலும் அவரோட பார்வைகள் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குருவோட பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்போ குரு இருக்கிற இடமும் நல்லாயிருக்கு, அவருக்கு பார்க்கக்கூடிய இடங்களும் நல்லா இருக்கிறதால பொருளாதாரத்துலேயும் அதே மாதிரி இது வரைக்கும் குடும்பத்தில் உங்களை மதிக்காமல் இருந்தவங்க எல்லாருமே இனிமேல் தனிப்பட்ட முறையில் உங்களை மதிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கைகள் மிக முக்கியமாக இந்த பேங்க்கில் வச்சுருந்த நகையெல்லாம் திருப்ப முடியாமல் வந்திருப்பீங்க. அந்த நகை எல்லாமே நீ திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வரும். அதுபோக புதுசாக நகை வாங்குறதுக்கான அமைப்பும் இந்த டைமில் நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து குரு பகவானால் எடுக்கப்படக்கூடிய பலன்களை பார்க்குறப்போ மாணவர்கள், உயர்கல்வியாக இருக்கட்டும் அல்லது தொடக்க கல்வியாக இருக்கட்டும், மாணவர்கள் எல்லாமே இந்த டைமில் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. மார்க்ஸ் எல்லாமே நல்லபடியாக எடுப்பாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சனி பகவான் 7.5 சனியாக இருக்கிறதால. மற்றபடி ஒன்றும் நெகட்டிவான பலன்கள் இல்லை. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது மகர ராசியை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து ராகு பகவான் 7ஆம் இடமான கடகத்தில் இருக்கார். இது ராகுவும் சரி கேதுவும் சரி கொஞ்சம் நெகட்டிவான இடத்துல தான் இருக்காங்க. இது வந்து 2019ஆம் ஆண்டு 13/2/2019 அன்றைக்கி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த டிரான்சிட்டும் மாறுது. ஸோ இதுவும் ஒரு வகையில் பல வகையிலையும் மாற்றமான மாற்றத்தான் இருக்க போகுது. பொருளாதார வளம் மேம்படும். இது வரைக்கும் வந்து இருந்துட்டு இருந்த தடைகள் எல்லாமே நிறைவேறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இது வந்து ஜென்ரலாக குரு வச்சு சொல்லிடுறோம். அடுத்ததாக சனியோட என்ன பண்ணுவார் இந்த 2019ஆம் ஆண்டு சனி உங்கள் ராசிக்கு என்ன பண்ணுவார்னு பார்க்குறப்போ, அவர் சத்துருஸ்தானத்தை பார்க்குறதால வந்து இது வரைக்கும் உங்கள் உடல்நிலையில் இருந்துட்டு வந்த பிணக்குகள், அதாவது ஏதோ ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்திருக்கும். அந்த தொந்தரவுகள் எல்லாம் மாறி இனிமேல் நல்லபடியான ஆற்றல் பிறக்கும்னு சொல்லலாம். அதே சமயம் பாகியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. தந்தையின் ஆரோக்கியத்தில் வந்து சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய கேடைகள் வந்துட்டு போகுங்கிறதால தந்தையோட ஆரோக்கியத்தை வந்து ஒரு தடவை முயற்சி பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கிறது வந்து சிறப்பு தரும். இது வந்து சனியோட பார்வையில் நடக்கக்கூடிய கெடுபலன்கள். அடுத்ததாக வந்து சனி பகவான் வந்து தம்மை விட மூத்த மற்றும் நெருங்கினவங்க, அதாவது உங்களோட மூத்தவங்க கூட பழகும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அவங்க கூட பேசுகிறப்பவும் சரி, பழகிறப்பவும் சரி, பண உதவிகள் செய்யும் போதும் சரி, ஏமாறாமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது பொருளாதாரம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் வந்து 7.5 சனி உங்களை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 7.5 சனி தன்னோட வேலையை ஒரு பக்கம் காமிச்சிட்டே இருக்கும். நெகட்டிவான பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக போயிட்டீங்கன்னாலே இந்த மாதிரி கெடுபலன்கள், இந்த வயிறு முதிர்ந்தவங்ககிட்ட வந்து ஒரு சிலர் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பொருளாதாரத்துலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு விதத்துலேயோ நீங்கள் வந்து ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஏமாற்றத்தை மட்டும் நீங்கள் சரிக்கிட்டு வந்தாலே போதும். அதாவது எந்த மாதிரியான ஏமாற்றம் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட வயசு மூத்தவங்ககிட்ட வந்து வெறுப்பு, சண்டை, சச்சரவு, நீங்கள் கோபமாக இருக்கிற காலகட்ட நேரத்தில் வந்து யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அந்த டைமில் நீங்கள் ஏதாச்சும் கோபமாக சொல்லுவீங்க. இந்த மாதிரியான பலன்கள் தான், ரொம்ப நெகட்டிவான பலன்கள்லாம் இல்லை.
அது வந்து காலத்துக்கு மறையாத சொல்லாக வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போய்க்கிறது நல்லது. அதே சமயம் வந்து நீங்கள் குறிப்பாக நோட் பண்ணோன்னா 30/4/2019 இருந்து 17/9/2019 வரைக்கும் சனி பகவான் வந்து வக்ரகதியை அடைப்போகிறார். அதாவது இந்த 4 மாத காலங்கள் வந்து வக்ரகதியிலிருந்து அவரும் ரொம்ப பாசிட்டிவான பலன்கள் நடத்துவார். அதாவது எப்படின்னா 30/4/2019 30/4/2019 முதல் 17/9/2019 வரைக்கான காலகட்டத்தில் வந்து இது வரைக்கும் அதாவது சனி பகவானால் ஏற்பட்ட பிணக்கு அதாவது சங்கடங்கள் எல்லாமே மாறி சூப்பரான பலன்களை சனி பகவான் தருவார். அதாவது இதுக்கு முன்னாடி 11ஆம் இடத்துல அதாவது இந்த டைமில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி ரொம்ப சிறப்பான பலன்களை தர்றதுக்கான காலகட்டம் இது. ஸோ வந்து இந்த வக்ரகதி அறிய போகிற சனி பகவானும் உங்களுக்கு பல வகையிலையும் பாசிட்டிவான பலன்களை தரப்போகிறார். அடுத்ததாக வந்து ராகு கேது பயிற்சியில் ராகு வந்து இது வரைக்கும் நெகட்டிவான இடத்துல தான் இருந்தார். இப்போ வந்து ராகு பகவான் வர்ற 13/2/2019 அப்புறம் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. முதல் விஷயம், இது வரைக்கும் உங்களை தீவிர சேர்க்கையிலிருந்து விடுவிச்சு நல்ல முன்னேற்றமான வழிக்கு கூட்டிகிட்டு போவார்னு சொல்லலாம். ராகு பொறுத்த வரைக்கும் காரிய அனுகூலத்தை கொடுப்பாரு. அதே சமயம் கேது வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதுவும் சிறப்பான இடம்ல தான். ஆனாலும் இதுக்கு முன்னாடி இருந்த நெகட்டிவான பலன்கள் கேதுவான ஏற்பட்ட நெகட்டிவான பலன்கள் இந்த டைமில் ஏற்படாது. என்ன பொருள் விரயம் ஏற்படும், பொருள் விரயம் பண விரயம் ஏற்படும். அதுவும் வந்து சுப விரயமாக மாற்றிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ வந்து இந்த 2019ஆம் ஆண்டில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைவாங்க. கணவன் மற்றும் குடும்பத்தினரோட வந்து கொஞ்சம் அனுசரணையாக போய்க்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கணும். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த டைமில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே சமயம் உடல் நலம் சீராக இருக்கும். பித்தம் மயக்கம் போன்ற சில உபாதைகள்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும் மாதிரியான அமைப்பு கேதுவால் ஏற்பட்டாலும் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதகமாக இருக்காது. ஸோ வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கேது மட்டும்தான் நெகட்டிவாக இருக்கார். அதே சமயம் சனி வந்து 7.5 சனியில் இருந்தாலும் சனியால் பெரிய பாதிப்பு நடக்க போகிறதில்ல. ஏன்னா அவரோட சொந்த வீட்டுக்கு அவர் நெருப்பு வைக்க போகிறதில்ல. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஒன்றும் பெரிய கெடுதல்கள் செஞ்சிட மாட்டார். இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது நம்ம தனிப்பட்ட கடமை, தனிப்பட்ட பொறுப்பு. ஸோ அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் 2019ஆம் ஆண்டு மார்ச்சுக்கு அப்புறம் மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியில் ராகு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான இடமான 6ஆம் இடத்துக்கு போகிறதே மிகச்சிறப்பான விஷயம். அதே சமயம் குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ இந்த 2 பிளானட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக உங்கள் பொருளாதாரத்திலேயாகட்டும் ஃபினான்ஷியல் வாழ்க்கையிலாகட்டும் கண்டிப்பாக டெஃபினட்டாக மேலே கொண்டு போவாங்க. இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் மாணவர்கள் வந்து படிப்பில் நல்லா அக்கறை காட்டி நல்லபடியான முன்னேற்றத்தை நோக்கி போவாங்க. இது எப்போ ராகு கேது பயிற்சின்னா மறுபடியும் சொல்கிறேங்க, பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இதுக்கப்புறம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது. அதனால் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து கேது மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கார். கேதுக்கு வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. ஆலமரத்துக்கு அடியில் இருக்கிற பிள்ளையாரப்ப வந்து தரிசனம் பண்ணிட்டு வருதுங்கிறது ரொம்ப சிறப்பாக தரும். அதே சமயம் குரு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார். வியாழக்கிழமை தோறும் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் அவரை தரிசனம் பண்ணிட்டு வருதுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். ஸோ மகர ராசிக்கு வந்து இதை விட நல்ல பலன்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க சனி பகவானை மட்டும் மறந்துடாமல் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றிட்டு வர்றது அல்லது முடியாதவர்களுக்கு உதவி செய்கிறது, முடிஞ்ச அளவுக்கு வந்து பொருள் உதவியாவோ அல்லது காக்கைக்கு தற்காலிகமாக வந்து ஒரு சிலர் வந்து 7.5 சனியோட பாதிப்பில் ரொம்ப வீரியத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து தயிர் கலந்த எள் சாதம் காக்கைக்கு வச்சுட்டு வரதுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். ஸோ இது வந்து 2019ஆம் ஆண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றம் சீரம் சிறப்பமாக இருக்குங்கிறத ஆணித்தனமாக சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.